காளி, இது யாரோட ரூம்? ரொம்ப நாளா யூஸ் பண்ணல போல இருக்கு. இங்க யாரும் வரமாட்டாங்க பிரதர். ஏன்னா இது சாத்தானோட பள்ளி அறை. சாத்தானோட பள்ளி அறையா? பெட்ரூம் பிரதர். அது புரியுது. யாரோ சாத்தான்னு சொன்னீங்களே. என்னதான் நான் சொல்லிக்கிட்டேன். இந்த வீட்டில் 2 ரூம் பூட்டியே கிடக்கும். ஒன்று நீலவேணி அண்ணியோடது, இன்னொன்று என்னோடது. இவ்வளோ பெரிய வசந்த மாளிகையில் எனக்காக ஒதுக்கப்பட்ட ஒரே இடம் இந்த குப்பை தொட்டி தான். இங்கெல்லாம் நான் வர்றதே இல்லை பிரதர். மரத்தடி, தோட்டம், மோட்டர் ரூமு, எங்கேயாவது படுத்துக்குவேன். அப்படியே அங்கேயே தூங்கிடுவேன். குளிக்கிறது, சாப்பிட்றது எல்லாம் வெளியவே தான். காளி, ஒரு நிமிஷம். அங்க என்னமோ இருக்கு. உங்களுக்கு அது கேக்குதா? ஏதோ பிராண்ற மாதிரி ஒரு சத்தம். அது ஒண்ணும் இல்ல பிரதர், பெருச்சாளி. இந்த மாதிரி ஜமீன் மாளிகையில பெருச்சாளிக்கு பஞ்சமே இல்லை. நான் என் அண்ணங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். காளி, எனக்கு ஒரு டவுட்டு. ஒருவேளை ஆதிராவ நீலவேணி தான் கொண்டு இருப்பாங்களோ? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மகராசி பேயா இருந்தாலும் இந்த வீட்டு ஆம்பளைங்களை கொள்றதுதான் அக்ரிமெண்டே. ஆதிரா போல ஒரு நல்ல பொண்ண எதுக்கு கொல்லணும்? வாய்ப்பே இல்லை. ஓகே, நான் நீலவேணியோட போட்டோ கேட்டனே. அதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் பிரதர். எங்க வச்சேன்னே தெரியல. ஒரு நிமிஷம், அந்த கபோர்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, வர்றேன். கிடைச்சிருச்சு. த கிரேட் நீலவேணி அண்ணி, இவங்க தான் பிரதர். பாருங்க, அழகா இருக்காங்கல்ல? இவங்க எப்படி செத்தாங்க? அதான் சொன்னேனே பிரதர், அகால மரணம். ஆனா அத தற்கொலைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஐயப்பா. காளி, என்னாச்சு? வேண்டாம் பிரதர், எதுக்கு அதெல்லாம்? பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். எனக்கு அம்மா மாதிரி இவங்க. ரொம்ப பாவம் பிரதர் இவங்க. அப்பாவி ஜீவன். அவங்கள போய் கொடுமை பண்ணி. காளி, காளி, கூல் கூல் காளி. அந்த வேதனை யாருக்கும் வரக்கூடாது பிரதர். அணு அணுவா சித்திரவதை பண்ணி அவங்கள கொன்னு, அது தற்கொலையாம்ல, படுகொலை, பச்சை படுகொலை பிரதர். யார் அவங்களை கொன்னது? எப்படி கொன்னாங்க? எதுக்காக கொன்னாங்க? என்ன பிரதர், கேள்வி எல்லாம் பலமா இருக்கு. இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அப்படி தெரியலையே. புதுசா ஒரு ஜூஸ் ஃபேக்டரி கட்டணும், அதுக்கு இடம் பார்க்கணும்னு வந்தீங்க. ஆனா எங்க குடும்பத்தை பத்தி துருவி துருவி கேள்வி கேக்குறீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க பிரதர். ஓகே,
நான் இதுக்கு மேல மறைக்க விரும்பல. நான் யாரு எதுக்காக வந்திருக்கேன்னு எல்லா டீட்டெயிலையும் சொல்றேன். ஆனா இது நமக்குள்ள இருக்கும், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. பிரதர், அப்படி எதுவும் நடக்காது. நீங்க எது வேணாலும் சொல்லுங்க. சத்தியம் பண்ணுங்க. நான் குடிகாரனா இருந்தாலும் வாக்கு தவற மாட்டேன். நீங்க தைரியமா சொல்லலாம். நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். என்னது? போலீஸா?